வணக்கம், இது நம்ம பாலிசி ஹப். நான் உங்கள் அஞ்சு. பீகார் தேர்தலில் என்டிஏ கூட்டணி 202 அப்படின்ற இலக்கை எட்டினதுக்கு அப்புறமா, அதாவது எக்ஸிட் போலையும் தாண்டி ஒரு மாபெரும் இமாலய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு பாஜகவுடைய டார்கெட் வெஸ்ட் பெங்காலையும் தமிழகத்தையும் நோக்கி தான் இருக்குது அப்படின்றது. இப்போ தமிழகத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாஜகவுடைய நிலை எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, 2001 பாஜக 4 எம்எல்ஏக்கள் வச்சுருந்தாங்க. அப்போது திமுகவுடன் அலைன்ஸில் இருந்தாங்க பாஜக. அப்போ அதனுடைய தலைவராக கருணாநிதி அவர்கள் இருந்தார். அண்ட் அதுக்கப்புறமா 2006 பாஜக 225 கேண்டிடேட்ஸை வந்து நிப்பாட்டியிருக்காங்க. 225 தொகுதியில். அதில் 221 தொகுதியிலையும் பாஜக டெபாசிட்டை இழந்த நிலை வந்திருக்கு. 4 எம்எல்ஏலேருந்து கீழே இறங்கி டெபாசிட்டை இழக்கிற நிலைக்கு பாஜக தள்ளப்பட்டது. ஏன்னா அப்போவும் கூட்டணி மாற்றங்கள் எல்லாம் இருந்தது தான். அண்ட் அதுக்கப்புறமா போன தேர்தலில் 2021 பாஜக வந்து மறுபடியும் 4 எம்எல்ஏக்களை வந்து கைப்பற்றினாங்க. அப்போது ஏடிஎம்கே அலைன்ஸில். அண்ட் அது கூடவே வந்து அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் பார்த்தோன்னா 2.6 ஓட் பர்சன்டேஜ் வந்து பாஜகவுக்கு இருந்தது. ஸோ இந்த முறை தமிழகத்தில் எந்த மாதிரி பாஜகவுடைய ஸ்டாண்ட் இருக்கும், அதாவது என்டிஏ கூட்டணி அப்படின்றது இப்போது திமுகவுடைய கூட்டணியில் எந்த ஒரு சிதைவும் சிதறலும் இல்லாமல் இன்டாக்டாக அப்படி இருக்குது. அதே நேரத்தில் என்டிஏ கூட்டணி எடுத்தோம் அப்படின்னா, போன தேர்தலில் இருந்தவங்க வந்து மாறுபட்டு பாராளுமன்ற தேர்தல் வரும்போது கூட்டணியில் மாற்றங்கள் ஏற்பட்டது. அதுக்கப்புறமா இப்போ திரும்ப வந்து அந்த கூட்டணி வந்து சேருது. அதுலேயும் சில ஸ்பிளிட்ஸ்அப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸ்பிளிட்அப்ஸ் அண்ட் முக்கியமாக அதிமுகவில் இருக்க சில தலைவர்களை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியேற்றிருக்காங்க அப்படின்றது பார்க்குறோம். ஆனால் அதுக்கு முன்னாடியும் நிறைய தலைவர்களும் வெளியேற்றப்பட்டனர். தற்போது நடந்தும் சரி, முன்னாடி நடந்தும் சரி. ஸோ அதெல்லாம் எப்படி வந்து இந்த கூட்டணிக்குள்ள அவங்க வருவாங்களா இல்லையா அப்படின்றதும், அதிமுக கூட்டணியில் இருந்தவங்களும் பாஜக கூட்டணியில் இருந்தவங்களும் இருக்காங்க பாராளுமன்ற தேர்தல் சமயத்தில். அவங்க எல்லாமே இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒருங்கிணைவார்களா அப்படின்ற மாதிரியான கேள்விக்குறிகளும் இங்கே இருக்கு. களம் இப்படி இருக்க பிரதமர் மோடி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்திருந்தாங்க. இதுக்குன்னா கிசான் அட்டை திட்டம், அதாவது வருடத்துக்கு 6000 ரூபாய் ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்குறாங்க இல்லையா, அதற்காக. இது வந்து 21வது முறையாக கொடுக்குறாங்க. இதுக்கு 18,000 கோடி தொகை வந்து விடுவிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ இதற்காக மோடி அவர்கள் வரும்போது நம்மளுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2 விஷயத்தை வந்து முன் வச்சிருந்தாங்க மத்திய அரசை நோக்கி. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த விவசாயிகளுக்கு ரிலேட்டடாக நெல் ஈரப்பத தளர்வு அப்படின்றத 17% 22% உயர்த்தணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம பார்த்துருப்போம், இந்த மழை சீசன் வந்ததில் இந்த நெல் எல்லாமே கரெக்டாக ஸ்டாக் பண்ணாததுனால விவசாயிகளுடைய நெல் எல்லாமே வந்து நெல் வந்து அந்த வளரும் இல்லையா லைட்டாக, அந்த மாதிரி ஈரப்பதம் ஆயிடுச்சு. இன்னும் அதனால எந்த யூஸும் இல்லாத நிலைக்கு போயிடுச்சு. நிறைய டன் ஆஃப் நெல் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம பார்த்தோம். இதில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர், அவர் தான் அந்த இடத்துக்கு ஸ்ட்ரைட்டாக போய் விசிட் பண்ணி இந்த விஷயம் அந்த அளவுக்கு பூமாறதுக்கான ஒரு காரணமாக இருந்தது. ஆனால் அப்போது நம்மளுடைய அமைச்சர் என்ன சொன்னார் அப்படின்னா, அதிமுக ஆட்சி காலத்தில் செடியே வளர்ந்துருச்சு அப்படின்ட்டு ஒரு கம்பேரிசன் பண்ணாரே தவிர, ஐயோ நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், இல்லைன்னா ஓகே இந்த மாதிரி ஆயிடுச்சு நாங்கள் சரி பண்ணுறோம் அப்படின்னு நிலையை வந்து எடுக்கல. ஸோ இப்போ அதற்கான விலை தான் வந்து முதலமைச்சர் அவர்கள் 17லேருந்து 22 ஏற்றி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பலரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எதிர்க்கட்சியில் வந்து ஒரு மடைமாற்றும் வேலை, ஏன்னா அவங்க சைடில் வந்து அந்த நெல் விஷயத்தில் தவறு இருந்தது. சரி, இப்போ அதை மறைக்கிறதுக்காக இங்கே வந்து பெர்சன்டேஜ் ஏற்றி கொடுங்க அப்படின்றது வந்து கேட்டு இதை மடைமாற்றம் வந்து செய்கிறார் அப்படின்றது. அதே மாதிரி மெட்ரோ திட்டம், கோயம்புத்தூர்ல இருந்து மதுரைக்கான மெட்ரோ திட்டத்தையும் வந்து மத்திய அரசு கிட்ட கேட்டிருக்காங்க. இது வந்து பிப்ரவரி மாதமே வந்து சப்மிட் பண்ணியிருந்தாங்க. இந்த மெட்ரோ திட்டத்துக்கான இது பண்ணி கொடுக்கணும், ஓகே பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் மத்திய அரசு வந்து இதை ஓகே பண்ணல, முடியாது அப்படின்னு நிராகரிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, கோவை மெட்ரோ திட்டத்துக்காக தமிழக அரசு கோட் பண்ணது 39 கிலோமீட்டர்ஸுக்கு 10,740 கோடி அப்படின்றது. மதுரைக்கு வந்து 31.93 கிலோமீட்டர், இதுக்கு 11,368 கோடி வந்து இது விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்த அந்த இதில் பிப்ரவரி மாதம் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க அது. ஸோ அதற்கு மத்திய அரசு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த இடத்த வந்து பண்ணோம் அப்படின்னா மக்கள் தொகை வந்து அங்கே கம்மியாக இருக்குது. 2011 எடுத்த மக்கள் தொகை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சத்துக்கு மேலே இருந்தால் தான் பண்ண முடியும். ஆனால் 2 இடத்துலையும் 15 லட்சம் மக்கள் தொகை அப்படி இருக்கிறதுனால ஒரு விஷயம் அது வந்து இதாகுது. அண்ட் இன்னொன்று, இந்த பாதை அப்படின்றதுல பார்க்கும்போது நிறைய காசு செலவு பண்ணி கட்டப்பட்ட நிறைய பில்டிங்ஸை வந்து இடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு இதாக இருக்குது. இந்த இடைஞ்சல்கள் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் இடிக்கிற மாதிரி நிறைய இடங்கள் வருது இதில் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய இது பார்த்தோம் அப்படின்னா, அதிகமாக மெட்ரோவில் வந்து சேவை செய்கிற அந்த ஒரு கணக்கு பார்க்கும்போது கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி கட்டுறோன்னா அதுலேருந்து திரும்ப நமக்கு ஒரு கெயின் வேணும், அண்ட் மக்களுக்கும் அதனுடைய நீடும் இருக்கணும் அப்படின்றது. ஸோ இந்த 2 விஷயங்களும் இல்லை அப்படின்றத அந்த பாயிண்ட்ஸை வந்து மத்திய அரசு கோட் பண்ணி நிராகரிச்சிருக்காங்க அப்படின்றது. அதற்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
சேமஸ் தான். தமிழக மக்களை வந்து பழிவாகும் இதாக பண்ணுறாங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு எதிரான கட்சியாக இருந்தால், அதாவது ஆளும் கட்சிக்கு ஆப்போசிஷன் பார்ட்டியாக இருந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறது, நீங்கள் பண்ணுறது கூட்டாட்சி கருத்தியலை வந்து சிதைப்பதாக இருக்குது அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் சுயமரியாதை மிக்க இந்த தமிழக மக்கள் வந்து இதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி நாங்கள் சென்னை மெட்ரோட செகண்ட் ஃபேஸில் இதே விஷயத்தை தான் மத்திய அரசு பண்ணிச்சு, அதை முறியடிச்சு நாங்கள் எப்படி ஜெயிச்சோமோ அதே மாதிரி இதுலையும் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்றத முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா சென்னை செகண்ட் ஃபேஸில் வந்து நாங்களே பண்ணுறோன்ட்டு நம்மளுடைய அரசு தான் சொல்லிச்சு. ஸோ மத்திய அரசு சரின்னு சொன்னாங்க. இப்போ நிதி இல்லை வேணும்ட்டா செகண்ட் ஸ்டெப்பாக அதை கேட்கல, நாங்களே பண்ணோன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணாமல் இருந்துட்டு மத்திய அரசு நிதி தரல அப்படின்ற மாதிரியே பழியை போட்டதாக தான் பாஜக தரப்பில் வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது நீங்கள் தானே பண்ணுறேன்னு சொன்னீங்க, இப்போ காசு இல்லை அப்படின்றப்போ சரி அதுக்கான நடவடிக்கை எடுக்காமல் நாங்கள் காசு தரல, நாங்கள் காசை விடுவிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே அப்படின்ட்டு எதுக்கு வந்து மாற்றி பேசுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதன் பிறகு மத்திய அரசு தான் காசு விடுவிச்சாங்க. இப்போ அதற்கான வேலைப்பாடுகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஸோ தமிழ்நாட்டில் நிலைமை இந்த மாதிரி இருக்கும்போது அப்படியே வெஸ்ட் பெங்காலை பார்த்தோம் அப்படின்னா மம்தா பானர்ஜி அவர்களுடைய அரசு, மம்தா பானர்ஜியோடைய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் வந்து இருக்கும் அந்த லிங்க் என்னன்னா என்டிஏ கூட்டணியில் இருக்கும் கட்சிகளாக தான் இந்த இரண்டு இதுவுமே இருந்துச்சு அப்படின்றத நான் பார்க்குறோம். அண்ட் தீதி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து ஆன்டி இன்கபன்சி அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ கொள்ளையாக இருக்கட்டும், ஹூலிகானிசம், அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பெங்காலில் ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்க. அண்ட் பெண்களுக்கு எதிராக நிறைய அநீதிகள் நடக்கிறதா இருக்கட்டும். அதுக்கு ஒரு சிட்டிங் சிஎம் வந்து சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த நேரத்துக்கு மேலே எதுக்கு பெண்கள் வெளில போகிறாங்க, அந்த நேரத்தில் என்ன வேலை அப்படின்ட்டு ஒரு மனிதன் கேட்குற மாதிரி ஒரு சிட்டிங் சிஎம் வந்து, அதுவும் ஒரு பெண் சிட்டிங் சிஎம் வந்து இந்த மாதிரி விஷயம் கேட்டது எல்லாமே வந்து ஒரு பெரிய பூமா அங்கே வெடிச்சிருந்தது. ஆர்ஜிகார் காலேஜ் நடந்த அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நம்ம இங்கே அண்ணா யூனிவர்சிட்டி எந்த மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி ஆர்ஜிகார் காலேஜில் இருந்த ஒரு டாக்டருக்கு நடந்த ஒரு சம்பவம், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பெங்காலில் நடந்திருக்கு. 30 ஆண்டு காலமாக அங்கே லெஃப்ட் பார்ட்டி சொசைட்டி தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அண்ட் இன்னும் ஒரு விஷயம் வந்து வெஸ்ட் பெங்கால் அதிகமாக முஸ்லீம் பெங்காலி இன்ஃபில்டர்ஸ் இருக்காங்க அப்படின்றது. ஸோ அந்த வாக்குகளில் வந்து இந்த எஸ்ஐஆர் சிஏ இந்த மாதிரி விஷயம் வரும்போது அந்த வாக்குகள் எல்லாமே வந்து திரிணாமுல் காங்கிரஸுக்கு வந்து கிடைக்காம போகும். ஏன்னா அவங்க வந்து வெஸ்ட் பெங்கால் பீப்புள் கிடையாது, இன்ஃபில்டர்ஸாக வந்து உள்ள வரவங்க, சட்ட விரோதமாக உள்ள வரவங்க. ஸோ அவங்கள எல்லாமே வந்து கேஸ்லேட் பண்ணி அவங்களுடைய வாக்குகள் எல்லாமே சேகரிக்கிற ஒரு விஷயம் வந்து திரிணாமுல் பண்ணிட்டு இருந்தாங்கிற குற்றச்சாட்டெல்லாம் இருந்து. ஸோ அது எல்லாமே போச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க திரிணாமுல், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பெங்கால் எலெக்ஷனை வந்து பாதிக்குது அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் பிஜேபி எந்த அளவுக்கு வந்து வெஸ்ட் பெங்காலில் ப்ராக்ரஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா பிஜேபியோட இன்னொரு டார்கெட்டாக வந்து வெஸ்ட் பெங்கால் இருக்கிறதுனால பிஜேபி 2006 வெறும் 2% ஓட் மட்டும்தான் வச்சிருந்தாங்க வெஸ்ட் பெங்காலில். அண்ட் 2016 வந்தப்போ 3 சீட்ஸ் ஜெயிக்கிறாங்க, 10% ஓட் வச்சிருந்தாங்க. அண்ட் 2021 அந்த 3 அப்படின்ற சீட் வந்து 77 சீட்டாக போகுது. 10% இருந்த வாக்கு வந்து 30% வாக்காக வந்து மாறுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுதான் பெங்காலில் பிஜேபி கொடுத்த அந்த ஒரு வளர்ச்சி அப்படின்றது. 10 to 30%, 3 to 77 சீட்ஸ் அப்படின்றதும் அப்போசிஷன்ல போய் பாஜக வந்து இன்னைக்கு உட்கார்ந்துருக்கு வெஸ்ட் பெங்கால்ல அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ வெஸ்ட் பெங்கால்லையும் இது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா பாஜக வெஸ்ட் பெங்காலில் ஒரு டஃப் காம்படிஷனாக வந்து இருக்காங்க அப்படின்றது. அண்ட் முக்கியமாக வாக்களிக்கும் பெண்களுடைய லிட்ரஸி எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் 73%, வெஸ்ட் பெங்காலில் 71% இருக்குது. அண்ட் பாஜக வந்து ஜெயிக்கிறதுக்கு இந்தந்த விஷயங்களை வந்து பார்க்கணும் அப்படின்ற சில விஷயங்களை அரசியல் விமர்சகர்கள் வந்து முன்வைக்கிறாங்க. முக்கியமாக என்ன அப்படின்னா இந்த நரேட்டிவ் செட்டிங் அப்படின்றது எல்லா கட்சிகளுக்கும் தேவையானதான். அதை பண்ணுறது சரியோ தப்போ, பட் எப்படி அதை மக்களுக்குள்ள அந்த நரேட்டிவை செட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்குள்ள இன் குட் வே ஆர் பேட் வே வாட் எவர் இட் இஸ், ஆனால் அதை எப்படி மக்கள் மனதை செட் பண்ணுறாங்கன்றதுக்குள்ள அந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அந்த நரேட்டிவ் செட்டிங் அப்படின்றது. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மத்திய அரசு கொடுக்குற வெல்ஃபேர் ஸ்கீம் எல்லாம் கரெக்டாக மாநிலத்தில் போய் சேருதா, அந்த ஐடென்டிஃபை கேப்ஸ் இருக்கும்ல கரெக்டாக வந்து போகுதா அப்படின்றது எல்லாமே வந்து மத்திய அரசு பார்த்து சரி செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் இன்னொன்று வந்து ஓவர்லுக்டு குரூப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய நிலை இருக்குது. ஏன்னா சில மக்கள் வந்து இங்கே கவனிக்கப்படாத குழுக்களாக இருக்காங்க. ஸோ அவங்களை எல்லாமே வந்து பார்த்து அவங்களுக்கான தேவைகள் எல்லாமே பாஜக பண்ணி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த தேர்தலில் அவங்களுடைய வாக்கும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணும் அப்படின்றதும் இங்கே இருக்குது. ஸோ வெஸ்ட் பெங்கால் அண்ட் தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு இன்னும் அதிக மாதங்கள் கிடையாது, கொஞ்சம் மாதங்கள் தான் இருக்குது. அண்ட் தமிழ்நாட்டில் சிஏஆர் வந்து நடக்க போகுது அப்படின்ற ஒரு நிலையும் இங்கே இருக்குது. அப்படின்றதுனால தொடர்ந்து பாஜகவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அண்ட் கூட்டணி கட்சிகள் அந்த கால்குலேஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். பீகாரில் நடந்தது, வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாட்டில் நடக்குமா அப்படின்றது பொறுத்திருந்து இன்னும் ஒரு 6-8 மாதங்களுக்குள்ள நமக்கு தெரிஞ்சிடும். நன்றி.